என்ன அவனுக்கு அடிப்பட்டா உங்களுக்கு துடிக்குது? என்ன விஷயம்? ஏய், நீ வேற உமா, அதெல்லாம் ஒரு விஷயம் கிடையாது. ஏய், இந்த பாரு, மருந்து வேற கையிலே வச்சிட்டு இருக்கோம். நிலாவுக்கு வேற காய்ச்சல் அதிகமாயிட போகுது. வா வா உமா. என்ன என்ன எங்க எல்லாரையும் வம்புலுக்கு வந்திருக்கீங்களா? இல்ல பஞ்சாயத்து பண்ண வந்திருக்கீங்களா? எங்களை சீடெல்லாம் உங்களுக்கு தூக்கமே வராதே. இந்த வயசான காலத்துல சாயங்காலம் கோவிலுக்கு போனோமா, நைட்டு சீரியலை பார்த்தோமா, படுத்து தூங்கணுமான்னு இல்லாம உங்களுக்கு மட்டும் ஏங்க தேவையில்லாம இந்த வன்மம் கோவம்லாம்? அதானே, அங்க சின்ன சின்ன வீடுங்கள்ல மாமனார் இருந்தா சின்ன சின்ன உதவி செய்யறது, பிள்ளைங்களை ஸ்கூல்ல கொண்டு போய் விட்டுட்டு கூட்டிட்டு வந்து விடுறது, எவ்வளவோ உதவியா இருப்பாங்க. இவர் என்னடானா நம்மள நிம்மதியா வாழவே விடக்கூடாதுன்னு குறிக்கோளோட வாழ்ந்துகிட்டு இருக்காரு. நீங்க சொல்றதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல. இதோ நிக்கிறானே, இந்த பையனை அடிச்சிட்டாங்கன்னு டென்ஷன்ல இருக்காரு. அது புரியலையா உங்களுக்கு? ஏமா அதெல்லாம் புரியாமையா? எல்லாம் புரியுது. யாரு இல்லாத அந்த பையன் அடிச்சா இவருக்கு எங்க எரியுது? இவர் என்ன இந்த பையனுக்கு நிஜமான தாத்தாவா? இவனே ஏதோ டீ கடையில வேலை பார்த்துட்டு இருந்தா, அவனை கூட்டிட்டு வந்து அதை பண்ற இதை பண்றேன்னு நம்மளை அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்காரு. இவருக்கெல்லாம் மனசுல ஏதாச்சும் அன்பு பாசம் ஏதாவது இருக்கா? சொந்த பேர பிள்ளைங்க போட்டியில தோத்து அசிங்கமா நின்னுக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கூட வருத்தப்படல. அட, அதை எங்க கேக்குறீங்க? இந்த போட்டியில தோத்ததுனால என் பொண்ணுக்கு ஃபீவரே வந்துருச்சு தெரியுமா? அப்படியா அண்ணி? ஃபீவர் வந்துருச்சா? ஆமா மலர், அந்த மெடல் எல்லாம் தூக்கி போட்டு அழுத ஆர்ப்பாட்டமே பண்ணிட்டா. ஆனா இவருக்கு இந்த பையன் தான் முக்கியமா தெரியறான். என்ன ஆளாளுக்கு மாத்தி மாத்தி பேசுறாங்க, இவரு அமைதியாவே இருக்காரு. வழக்கமா நம்ம 10 வரி பேசினா இவரு 100 வரி பேசுவாரே. டேய் சக்தி, நீ வீட்டுக்கு போ, நான் வர்றேன். போ. டேய், ஒரு சின்ன பையனை போய் அடிச்சிருக்கியே, உனக்கு மனசாட்சி இல்லையா? உனக்கு இரக்கம் இல்லையா? அது இல்லையா இது இல்லையான்னா இனிமே எதுவும் கேட்க மாட்டேன். ஏன்னா அதெல்லாம் உங்க யாருக்குமே இல்லைன்னு நல்லா தெரியும். டேய், ஒன்னே ஒண்ணுதான், உன்னை திருப்பி அடிக்க நான்லாம் தேவையில்லை. இப்ப போறான் பாரு சக்தி, அவங்கிட்ட சரின்னு நான் ஒரு வார்த்தை சொன்னா போதும். நீ ஆபீஸ் கிளம்பும் போது ஒரு கல் எடுத்து உன் மண்டையை உடைக்க எவ்வளவு நேரம் ஆகும்? டெய்லி ஒரு கல் எறிவான், டெய்லி உன் மண்டை உடையும். தாங்குவேனே? டேய், நீங்கெல்லாம் ஏதோ சாமர்த்தியமா என்ன டீல் பண்றதா நினைச்சிட்டு இருக்கீங்க. அதனால நானும் உங்களை டீல் பண்றதுன்னு முடிவு பண்ணிட்டேன். டேய், நான் இப்போ எங்க இருந்து வர்றேன்னு தெரியுமா? போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு எல்லா இடத்துக்கும் போயிட்டு தான் வர்றேன்.
இன்னைக்கு ஒரு நாள் ராத்திரிக்கு ஆசை தீர நல்லா வீட்டில் படுத்து தூங்குங்க. நாளையில இருந்து ஜெயில் சாப்பாடு தான். மச்சான், தனிகாச்சலம் கொலையில யாரெல்லாம் குற்றவாளி, யாருக்கு என்ன பங்கு இருக்கு, எல்லாத்தையும் போலீஸ்கிட்ட டீட்டெயிலாக கொடுத்தாச்சு. அவங்க எல்லாத்தையும் ரெக்கார்டில் பதிவு பண்ணி கோர்ட்டில் ஒப்படைச்சிட்டாங்க. நாளை காலையில் ரெடியாக இருந்துக்கங்க. கோர்ட் ஆர்டரோட போலீஸ் வீட்டுக்கு வரும். எல்லாரையும் கொண்டு போய் குற்றவாளி கூண்டில் நிறுத்தும். சாயங்காலம் பொழுது சாயறதுக்குள்ள தீர்ப்பு வந்துச்சுன்னா அப்புறம் நாளைக்கு நைட்ல இருந்து ஜெயில் தான். ரெடியா இருந்துக்கங்க. வரட்டா? ஏங்க, என்ன உங்க அப்பா இப்படி சொல்லிட்டு போறாரு? அந்த கொலையை செஞ்சது அவரு. என்னடானா நீங்க ரெடியா இருங்கன்னு பயமுறுத்திட்டு போறாரு. அதானே, அந்த கொலைக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம்? அடியே, சம்பந்தம் இருக்கிறதுனால தாண்டி பேசுறாரு. என்னையுமா யோசிக்கிற? உங்க அப்பாவை கொலை செஞ்சது அவர் தானே நம்ம எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் தேவையில்லாம நம்மள பயமுறுத்ததே அவருக்கு வேலையா போச்சு. இல்லக்கா, ஏற்கனவே ஒரு வாட்டி இப்படிதான் கொலை செய்யலன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் தான் கோர்ட்டுக்கு போய் எங்க அப்பா கொலை கேஸ ரீஓபன் பண்ணி நான் இந்த கொலையை செய்யல, உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிங்கன்னு மனு போட்டாரு. இப்ப என்னடானா நாளைக்கு உங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணணும்ங்கறாரு. அப்படின்னா இப்ப அவர் என்ன சொல்ல வராருக்கா? எங்க அப்பாவை கொலை செஞ்சது இங்க இருக்கிற நம்மள யாரோ ஒருத்தரோ, இல்லனா சில பேர்னு சொல்றாரோ? ஐயோ, ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா சொல்றாளே. ஏ உமா, இங்க பாரு, அவரு சும்மா நம்மள குழப்பி விட சொல்றாரு. அத போய் உண்மை நம்பின்னு பேசிக்கிட்டு இருக்க. உண்மைன்னு நினைச்சு பேசலக்கா. ஆனா அவர்தான் சொல்றதை செயல்படுத்த அடுத்தடுத்த கட்டத்துக்கு போயிட்டே இருக்காரு. அப்ப அவர்கிட்ட ஏதோ ஒரு ஆதாரம் இருக்குன்னு தானே அர்த்தம். நீங்க வேற, அது என்ன ஆதாரம்? அதெல்லாம் ஒன்னும் இருக்காது, சும்மா அடிச்சு விடுறாரு. ஏமா இப்ப அதுவா முக்கியம்? அவர் ஏதோ போலீஸ்ல சொல்லிட்டேன், கோர்ட்ல சொல்லிட்டேன், இன்னைக்குதான் கடைசி ராத்திரி, ஜெயிலுக்கு போக போறீங்கன்னு என்னென்னமோ சொல்றாரு. அவர் பாட்டுக்கு ஏதாச்சும் செஞ்சிட்டாருன்னா என்னமாமா பண்ண முடியும்? யோ, எப்ப பார்த்தாலும் இதையே சொல்லிட்டு இருக்காத. அதான் போய் பண்ணிட்டு வந்துட்டார்ல. உங்க அப்பா சொன்னா செய்வாரு. என்னத்த செய்வாரு? அவரே கொலை பண்ணிட்டு மத்தவங்க மேல எப்படி பழி போட முடியும்? அதானே. என்னம்மா வக்கீல், நீ பொய் சொல்லலாம்ல. இல்ல, நான் அந்த கொலையை செய்யல, ராஜா, ரவி, பாண்டி, நாங்க 4 பேரும் சேர்ந்துதான் அந்த கொலையை செஞ்சோம்னு கூட பொய் சொல்லி எங்களை அரெஸ்ட் பண்ண வைக்கலாம்ல. அம்மா, அப்பா பொய் தான் சொல்றாரு. அவர் மேல இருக்கிற பழிய போக்குறதுக்காக நம்மளை யூஸ் பண்ண பாக்குறாரு.
இப்போ நம்மள பிடிச்சு உள்ள போட்டா அவர் தான் கொலை செஞ்சாருன்னு இல்லைன்னு ஆயிரலாம் உமா. உமா, அதான் அவருடைய நோக்கம். ஜாக்கிரதையா இருக்கணும். உன்னை யார் அந்த பையனை பிடிச்சு கீழே தள்ளி விட சொன்னது? நீ ஒவ்வொரு வாட்டியும் அப்பாவை தூண்டி விட்டு எதையாச்சும் செஞ்சு வச்சிடுற. நீ ஒவ்வொரு வாட்டி ஏதாவது செய்யறதால தான் அப்பா பழி வாங்குறதுக்காக ஏதாச்சும் ஒண்ணு பண்ணிட்டு இருக்காரு. எல்லாம் உன்னாலதான். டேய், என்னடா என்னால? ஆமாண்ணா, எல்லாமே உன்னாலதான். டேய் ரவி, என்னடா இப்படி பேசுற? என்னடா என்னால? நான் தள்ளி விடும் போது எல்லாரும் தானே இருந்தாங்க. அப்ப எல்லாரும் அமைதியா இருந்துட்டு இப்ப என்ன காரணம் சொல்றீங்களா? நீ மட்டும் இந்த பையனை தள்ளி விடாம இருந்திருந்தா அப்பா இப்ப இந்த மாதிரி செய்வாரா? தேவையில்லாம அவனை தள்ளி விட்டு இப்ப போலீஸ் ஸ்டேஷன் போன. ஐயோ மச்சான், தயவு செஞ்சு உங்க சண்டையெல்லாம் அப்புறமா வச்சுக்குங்க. இப்ப போலீஸ் கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறது அதை யோசிக்க முதல்ல. எதுக்கு தப்பிக்கணும்? இங்க யாரும் ஏதோ செய்யல தானே? அப்படி இருக்கும்போது போலீஸ் வந்து என்ன செஞ்சிட முடியும்? நீங்க 4 பேரும் உண்மையை சொல்லுங்க. எங்க எங்க அப்பாவை நீங்க கொலை செய்யலங்கிறது உண்மைதானே? ஆமாமா, உண்மைதான். நாங்க கொலை செய்யலமா? டேய், நீ சும்மா இருடா. மாமா இப்ப நம்ம மேல இருக்கிற கோபத்துக்கு என்ன வேணாலும் செய்வாரு. நாம இப்படி ஒண்ணு கூடி பேசுறோமே, அதுவும் அவருக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏங்க அப்படி நினைக்கிறீங்க? அவர் என்ன பெரிய சுப்ரீம் கோர்ட் அட்வொகேட்டா? ஐயோ மலரு, அவர் கிரிமினல் லாயர் இல்ல, அவரே ஒரு கிரிமினல் தான். ஆனா அவர் உங்களெல்லாம் கிரிமினல்னு சொல்றாருல, அதுதான் செம காமெடியா இருக்கு. ஆமா ஆமா, ரொம்ப காமெடியா தான் இருக்கு. நான் சொல்றத ஒரு நிமிஷம் சொல்லி முடிச்சிடுறேன். அவர் பழி வாங்குற கடுப்புல என்ன வேணாலும் செய்வாரு. அதனால நான் இப்ப என்ன சொல்றேன்னா, நம்ம எல்லாரும் எஸ்கேப் ஆயிடுவோம். எஸ்கேப்பா? என்னங்க சொல்றீங்க? ஆமா மலரு, எப்படி இருந்தாலும் ஆம்பளைங்க 4 பேரையும் தானே மாட்டி விட பாப்பாரு. நாங்க 4 பேரும் கொஞ்ச நாளைக்கு தலைமறைவா இருக்கோம். அதுதான் இப்போதைக்கு சேஃப் இல்ல இருக்கும். டேய், இதெல்லாம் ரொம்ப ஓவர். இவருக்கு பயந்துட்டு நம்ம ஊர் ஊரா சுத்த முடியுமா? அப்புறம் ஜெயில போய் கழுத்திக்க முடியுமா? எனக்கு களியே பிடிக்காது. யோ மாமா, சும்மா அறியா. அப்புறம் என்ன ஜெயில கிரில்டு சிக்கனா கொடுப்பாங்க? கொஞ்சம் எல்லாரும் அமைதியா இருங்க. அவர் என்ன வேணாலும் பண்ணட்டும். போலீஸ் வரட்டும், விசாரிக்கட்டும். எதுவா இருந்தாலும் நம்ம பாத்துக்கலாம். ஒருவேளை போலீஸ் வந்து யாரையாவது அரெஸ்ட் பண்ணி கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணா, அதான் லாயர் நான் இருக்கேன்ல, கையோட வந்து ஜாமீன் எடுத்துடுறேன். ஏன் மலர், அந்த ஜாமீனை அரெஸ்ட் பண்ண பிறகு எடுக்கிறதுக்கு பதிலா முன்கூட்டியே எடுக்கலாமே. அது கூட முன்ஜாமீன் அப்படி எடுத்துட்டா நாங்க 4 பேரும் அரெஸ்ட் ஆகிறத தப்பிச்சுக்கலாம்ல. அட ஆமால, நான் அதை மறந்துட்டேன் பாருங்க. சரி, நான் முன்ஜாமீன் எடுத்துடுறேன். அதுக்காக நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி காலையில நீங்க எங்க வீட்ல இருக்க வேண்டாம். அவர் சொன்ன மாதிரி போலீஸ் ஒரு வேளை வந்தா அந்த டைம்ல நீங்க வீட்ல இல்லாம இருக்கணும். அதான் கரெக்ட். ஓகே மலர், அதே மாதிரி பண்ணிடுவோம். நாங்க எங்களுக்குள்ள பேசிக்கிறோம், நீங்க போங்க. போமா. யோ மாமா, உனக்கு அறிவில்ல? நீ பாட்டுக்கு உளறிக்கிட்டு இருக்க. மச்சான், எனக்கு பயமா இருக்கியா? 7 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்ச ஒரு சின்ன விஷயம் இவ்வளவு காலம் கழிச்சு இப்படி துரத்துது நம்மள. எனக்கு அதை விட பயமா இருக்கு. என்ன அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு வைங்களேன், என் பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் யார் பாத்துக்குவா? அதுவும் இல்லாம தனிக்காய்ச்சலத்தை கொலை பண்ணது நான் தான் தெரிஞ்சுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என் பொண்டாட்டி எனக்கு சோத்துல விச வச்சு கொண்டுருவா. மச்சான், என் பொண்டாட்டியெல்லாம் அவளே என்ன பிடிச்சி உள்ள போட்டுருவா. எப்படி இது வந்து தப்பிக்கிறது? ஏய், என்ன ஆளாளுக்கு ஒவ்வொன்னு யோசிக்கிறீங்க? நீங்க பாருங்க, ரொம்ப எல்லாம் யோசிக்க வேண்டாம். மலர் சொன்ன மாதிரியே நாளை காலையில நம்ம 4 பேரும் வீட்டுல இருக்க வேண்டாம். இங்கேயே எங்கேயாச்சும் ஒண்ணு சேர்ந்து என்ன நடக்குதுன்னு பாப்போம்.
வாங்க. சரி ஆ. ஏய் வாடா ஸ்டேஷனுக்கு. ஏய் வாடா. என்னையே சார் அரெஸ்ட் பண்றீங்க? வீட்டுக்குள்ள எப்படி சார் வந்தீங்க? ஒரு கொலையோ பண்ணிட்டு நடடா. கொலையா? எதுக்கு சார் நீங்க அவரை பிடிச்சிருக்கீங்க? சார் அவரை எதுக்கு சார் பிடிச்சிருக்கீங்க? கையை விடுங்க சார், விடுங்க. அந்த தணிக்க செல்லத்தை இவன் தான் கொலை பண்ணிருக்கான். அதையே மறைச்சிருக்கான். மேகலா நான் எதுவும் பண்ணல நீங்க இதுக்கு மேல பேசுறதா இருந்தா ஸ்டேஷன் வந்து பேசிங்க. சார். நான் எதுவும் பண்ணல சார். ஏய் நடடா. ஏய் நடடா நிக்கிற. வாடா. சார் நீங்க அந்த கொலையை செஞ்சீங்க? ஏய் நான் எதுவும் பண்ணலடி. ஏய் வாய் மூடுடா. என்ன சார் பண்றதெல்லாம் அடிக்கிறீங்க? பண்ணிட்டு ஏன்டியா போய் சொல்றியா? அட பாவி, இத்தனை வருஷமா ஒரு கொலைகாரன் கூட என்ன வாழ்ந்துக்கிட்டு ஏய், இருக்கேன். நான் எதுவும் பண்ணலடி. ஐயோ. ஏய் நான் பண்ணலடி. மேகலா நான் எதுவும் நடடா. பண்ணவே இல்ல மேகலா. மேகலா ஏய் நடடா எடுங்க ஹலோ, சார். யார் மேல கை வைக்கிறீங்க? என்ன கொலைகாரன் சப்போர்ட் பண்றீங்களா? கொலைகாரனா? பின்ன சார் சார் என்ன விட்டுருங்க சார். நான் எதுவும் பண்ணல சார். ஏண்டா ஒரு கொலையை பண்ணிட்டு பழிய இன்னொருத்த மேல போட்டுட்டு ஜாலியா அப்புறம் சுத்த முடியும் உன்னால? சார் நான் எதுவுமே பண்ணல சார். ப்ளீஸ் சார் விட்டுருங்க சார். சொல்றேன் சார். நடடா ஸ்டேஷனுக்கு. பாக்குறாங்க. ஓட்டுனா வாய் மேல. நடடா வாடா. சார் வெச்சிக்கிறேன் ஏய், உன்னை. துரோகி. ஏண்டா 2 வருஷமா என் அப்பா கூடவே இருந்திருக்கே. எப்படிடா இந்த துரோகத்தை பண்ண முடிஞ்சது? உனக்கு எவ்வளவு செஞ்சாரு? உன்னை எப்படி எல்லாம் நம்பினாரு? உனக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணாரு? ஆனா நீ செஞ்ச மலரு, கொலைக்கு அவர் நான் மேல சொல்றது பழி கேளு போடுறியே. மலரு. விடுமா. நீ எல்லாம் நல்லா இருப்பியா? நான் ஒண்ணுமே ஏன்டா பண்ணல இப்படி மலரு. பண்ண? என் அப்பா மேல போய் பழி என்னை மன்னிச்சிரு போட்டியே. மலரு, நான் நீ எதுவுமே நல்லா பண்ணல, அவங்கதான். இருப்பியா? எப்படிடா உன்னை மன்னிக்கிறது? சொன்னா கேளுமா, ஆ? போம்மா அந்த நீ பக்கம். எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்க. உன் கூட சேர்ந்து நானே என் அப்பாவை தப்பா நினைச்சிட்டேனே. எவ்வளவு அவரை கஷ்டப்படுத்தி இருக்கேன். எல்லாம் உன்னாலதான். ஐயோ நீ ஏன்டா இப்படி பண்ண? நீ ஜாமீன்ல வரதுக்குள்ள நானும் என் பொண்ணு எங்கயாவது போயிடுவோம். உன் மூஞ்சிலே முழிக்க மாட்டோம்டா. மலரு ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடு. சீ வாயை மூடு. சார் இவனை கூட்டு போங்க சார். வாடா. சார் நடடா பண்ணல சார். சார் வாடா. ஐயோ. சார் 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 நான் அந்த கொலையை பண்ணல சார். உன்னை அரெஸ்ட் பண்ண சொல்லவே இல்ல. அதுக்குள்ள நீயே கொலை பண்ணேன்னு ஒத்துட்டு பத்தியா? சார் சார் ஏய். சார் 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 நான் தெரியாம வாடா. பண்ணிட்டேன் சார். என் பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு தெரிஞ்சா ரொம்ப அசிங்கமாயிரும் ஏய், சார். அந்த கதையெல்லாம் ஸ்டேஷன்ல வந்து பாத்துக்கலாம். வாடா. சார் சார் வேண்டாம் சார் சார் ஏய், விட்டுருங்க வாடான்றேன். சார். சார் சொல்றது கேளுங்க சார். சார் 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 நான் சொல்லியே பண்ணிட்டு தப்பிக்க பாக்குறியா? சார், சார், ஏதா இருந்தாலும் ஸ்டேஷன்ல வந்து பேசிடா. வாடா. பாவி உன்னை நான் எவ்வளவு நம்பினேன். என் அப்பாவை கொண்டுட்டு இத்தனை வருஷமா என் கூடயே வாழ்ந்துட்டு செய்யல, இருந்தியே. உமா. நல்லா இருக்கியா? நீ எல்லாம் நாசமா போயிடுவ. சார் இவனை வெளியே விட்டுறாதீங்க. லைஃப் ஃபுல்லா உள்ள ஏய், வைங்க சார். வாடா. ஜெயில ஏய். கிடக்கட்டும். போடா. ஏய் வாங்கடா. சார் 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 டேய். சார் நீங்க 4 பேரும் கூட்டு சேர்ந்து இந்த வேலையை பண்ணிட்டு என்கிட்டயே நாடகம் ஆடிட்டு இருந்தீங்களே. பாவீங்களா? கூட்டிட்டு போங்க சார். நீங்க 4 பேரும் கூட்டு சேர்ந்து எங்க அப்பாவை கொன்னுட்டு என்கிட்ட இத்தனை வருஷமா மறைச்சிட்டீங்களே. பாவீங்களா? உமா, நாங்க பண்ணல, உமா. உங்க 4 பேரையும் நான் சும்மா விட மாட்டேன்டா. நீங்க செஞ்ச இந்த கொலைய அந்த நல்ல மனுஷன் மேல தூக்கி போட்டிருக்கீங்க. உங்களுக்குலாம் நல்ல சாவே வராது. மொத்தமா எல்லாரும் நாசமா போயிடுவீங்க. நாசமா போயிடுவீங்க. கூட்டிட்டு போங்க சார். கூட்டிட்டு போங்க. போங்க சார். கூட்டிட்டு போங்க. யோ வண்டி அடியா. சார் நான் கொலை பண்ணல. நான் கொலை பண்ணல. நான் கொலை பண்ணல. நான் இல்ல உமா. நான் இல்ல. நான் இல்ல உமா. நான் இல்ல. நான் இல்ல. நான் இல்ல. உமா. கனவா? சரி. உமா. மச்சான் நைட்ல தூக்கமே வரல மச்சான். நானும் தான் சகல. நேரம் நெருங்க ரொம்ப பயமா இருக்கு. எதுக்கு 2 பேரும் பயந்து சாவுறீங்க? மச்சான் ஒன்னு கவனிச்சிங்களா? உங்க அப்பா முன்ன மாதிரிலாம் கிடையாது. இப்ப அவர் என்ன சொன்னாலும் அப்படியே நடக்குது. ஆமா மச்சான், நாமளும் எவ்வளோ ட்ரை பண்ணோம். ஆனா கொஞ்சம் கூட அதுக்கு ஈடே கொடுக்கல. ஜெயில இருந்து வந்தப்ப அவர் ஆள் வச்சு அடிக்கலான்னு பார்த்தா, ஆனா நாம அனுப்பின மொத்த ஆளுங்களையும் ஒத்த ஆளா அடிச்சு காலி பண்ணிட்டாரு. அப்புறம் வீட்டுக்குள்ள விடக்கூடாதுன்னு நினைச்சோம். இப்போ அங்கேயே வந்து உட்கார்ந்துட்டாரு. இப்போ கேஸை ரீஓபன் பண்ணி ஆதாரம் இருக்குன்னு பொய் சொல்லி அந்த இடத்துக்கே நம்மள போக வச்சு அதே வீடியோ எடுத்து அதே ஆதாரமா காமிச்சு என்னென்னவோ பண்றாரு மச்சான். நீங்க வேணா பாருங்களேன்.
கண்டிப்பா இன்னைக்கு அவர் சொன்ன மாதிரி தான் நடக்கும். உமாவுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சது நான் அத்தோட தொலைஞ்சேன். நான் நைட்டு கண்ட கனவுக்கே எனக்கு கை காலெல்லாம் அப்படியே உதறிக்கிட்டே இருக்கு. நிஜமாவே என்ன போலீஸ் பிடிச்சதுன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான் அவ்வளவுதான், மான மரியாதை எல்லாமே போயிடும். ஏய் கொஞ்சம் நிறுத்துறீங்களா? உங்க எல்லாருக்கும் மூளைகளை குழம்பு போயிடுச்சா? இப்ப ஏன் அந்த ஆளுக்கு இவ்வளவு பயப்படுறீங்க? என்ன அப்படியே கடிச்சு தின்று வரானம்ல? ஓ, நீ ஏன் பேச மாட்ட? உனக்கு எந்த பயமும் இல்லல்ல? இங்க பாரு, அப்பாவோட பிளானே நம்ம எல்லாரும் பயந்து சாகணும்னு தான். நீங்க எல்லாரும் அதுக்கேத்த மாதிரியே இருக்கிறீங்க. சரி மச்சான், பயப்படல. ஆனா இப்ப போலீஸ் வந்தா நம்மளால என்ன பண்ண முடியும் சொல்லு? நல்ல கேளு மச்சான். இத பாரு மாமா, அதெல்லாம் ஒண்ணு வராது. அப்படியே வந்தாலும் நம்மள புடிச்சிட்டு போறதுக்கு என்ன சாட்சி இருக்கு? என்னடா சாட்சி இருக்கு? என்ன சாட்சி இருக்கா? அண்ணே, அப்பாவுக்கு நம்மளை பத்தி எல்லாமே தெரியும். அவரு சொல்லி தானே பிடிச்சிட்டு போக வருவாங்க. இதுக்கு மேல உனக்கு என்ன ஆதாரம் வேணுமா? அண்ணே, நான் சீரியஸா கேக்குறேன். எங்களை சொல்றியே, ஏன் உனக்கு மட்டும் பயமா இல்லையா? அப்புறம் எதுக்கு இங்க வந்து நிக்கிற? டேய், எனக்கும் தாண்டா பயம் இருக்கு, இல்லன்னா சொல்லல. ஆனா அதையே பேசிட்டு இருந்தா பிரச்சனை சால்வ் ஆயிடுமா? இத பாரு, வர்ற பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணணும் பாப்போம். பயந்தா வேலை நடக்குமா? இங்க பாருங்க, ஒரு பிரச்சனைன்னு வந்தா அதுல இருந்து எப்படி வெளியே வரணும்னு யோசிங்க. பயத்திலையும் பதட்டத்திலையும் நாம ஏதாவது தப்பான முடிவு எடுத்துன்னு வைங்க, நம்ம வாயாலேயே உண்மையை எல்லார்கிட்டயும் சொல்லிடுவோம். அதனால எல்லாரும் கொஞ்சம் பொறுமையாவும் நிதானமாவும் யோசிங்க. மாமா வராரு. ஐயா சார், ஒரு டீ கொடுங்க, நல்ல ஸ்ட்ராங்கா போடுங்க. சரிங்க சார். சக்கரை கொஞ்சம் தூக்கலாம். சரிங்க சார்.